மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட இமானுவேல் இருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த இதுல டாபிக்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்னா என்ன? CAM may be defined as use of computer in manufacturing. கம்ப்யூட்டர் இன் மேனுஃபேக்சரிங் தான் கேம் அப்படின்றாங்க. அது என்ன சொல்றாங்க? That means the controlling of machines elements like cross slide, tool movements, etc. ஸோ வந்து நகர்ற கிராஸ் லைடா இருக்கட்டும், டூல் மூமெண்டா இருக்கட்டும், நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்றோம். இது என்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம், இல்லாட்டி பஞ்ச் டேப் யூஸ் பண்றோம், இல்லாட்டி Manufacturing. நாட் ஓன்லி இன் மேனுஃபேக்சரிங் பட் ஆல்சோ இன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து கேமை பத்தி ஒரு சுருக்கமான விஷயம். அது எப்படி டிஃபைன் பண்றோம்? Computer aided manufacturing is the CAM சொல்றோம் is concerned with using the computer to support manufacturing engineering activities. ஸோ மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்றதுக்காக மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா அதான் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் தெரியுது, எய்டட்னா உதவி செய்யுது. எதுக்கு உதவி செய்யுது? மேனுஃபேக்சரிங் யூஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் கேம் என்னன்னா The following are the main two functions of CAM: manufacturing planning, manufacturing control. கேம் பொறுத்த ரெண்டு வகையா நமக்கு உதவி செய்யுது. ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங் பிளானிங், இன்னொன்று மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல். மேனுஃபேக்சரிங் பிளானிங்னா என்ன சொல்றாங்க? Manufacturing planning gives all information for best planning and production management activities. ஸோ மேனுஃபேக்சரிங் பிளானிங்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எதுக்குன்னா பெஸ்ட் பிளானிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ல ஒரு 8 காம்போனன்ட் இருக்கு. 8 விஷயம் நம்ம பயன்படுத்த போறோம். 8மே என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CAPP, Computer aided process planning. கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். அது எதுக்கு யூஸ் பண்றோம்? Preparing of root sheet contains the list of sequence of operation. ரூட் ஷீட் சீக்வென்ஸ் ஆஃப் ஆபரேஷன் அதுதான் கேப் பண்றோம். அடுத்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் NC பார்ட் ப்ரோகிராமிங். The automatic preparation of NC part programming by using CAM software. கேம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ப்ரிப்பரேஷன் NC பார்ட் ப்ரோகிராமிங் யூஸ் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து CAPP Work centered sequence of manufacturing process. இது வந்து ஒர்க் சென்டர்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் ப்ராசஸ் சொல்றாங்க. அடுத்து கம்ப்யூட்டரைஸ்ட் மெஷினபிலிட்டி டேட்டா சிஸ்டம் என்ன பண்றோம்? By use of computer programs to provide correct miscibility data for various materials. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மெஷினபிலிட்டி டேட்டா ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். அப்புறம் Development of workstation, work standard. ஒர்க் ஸ்டாண்டர்ட் எப்படி பண்றோம்? It is concerned with use of computer software for selling work standard. So it is Setting. concerned the use of computer software for setting work standard. Cost estimating. Cost estimating, the cost of new product has been simplified by computer. So computer கணக்கு போட்டு கொடுத்துரும். அடுத்து production and investment planning, inventory planning. Production and inventory planning, use of computer program for inventory control, recording stocks, settling and capacity planning. So production and inventory planning என்னன்னா computer program யூஸ் பண்ணி inventory control, recording the stocks, scheduling and capacity planning. Computer aided line balancing. To find the best allocation of work elements among stations on assembly line. இதெல்லாம் வந்து manufacturing planning கேட்டகரியில நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? manufacturing control பார்க்க போறோம். manufacturing control என்ன? It is associated with the use of computer system for managing and controlling the operations in the industry. ஸோ என்னன்னா யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜிங் அண்ட் கண்ட்ரோலிங் யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து மேனேஜிங் கண்ட்ரோல். ரெண்டாவது பாயிண்ட். The manufacturing controls include the following activities: ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன சொல்றாங்க? process monitoring and control, அதுல என்ன பண்றோம்? observing and regulating the production equipment and process by using computer. ஸோ கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி ரெகுலேட் பண்ணா அதான் வந்து ப்ராசஸ் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம It includes transfer lines, assembly system, NC, robotics, material handling and FMS. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது. என்னன்னா டிரான்ஸ்ஃபர் லைன், அசம்பிளி சிஸ்டம், NC, ரோபோட்டிக்ஸ், அப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், FMS, ஃபிளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து இந்த காம்பவுண்ட் வருது. குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்றோம்? Quality control using the computer to ensure the highest possible quality levels in the manufactured எப்பவுமே product. நமக்கு தேவை என்னன்னா ஹையஸ்ட் பாசிபிள் குவாலிட்டி லெவல் நமக்கு வேணும் அப்படின்றது முடிவு பண்ணிடணும். அடுத்தது ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் என்ன பண்றோம்? It refers to production management techniques for collection data and using data to control production in the factory. ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்றோம், டேட்டாவை பயன்படுத்தி ப்ரொடக்ஷன் பண்றோம். இன்வென்டரி கண்ட்ரோல். Inventory control. It refers to finding most suitable levels of inventory in the factory. ஸோ சூட்டபிள் லெவல் ஆஃப் இன்வென்டரியை நம்ம முடிவு செய்யறோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேம் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் கேம் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? Gives simplified NC part programming, accurate process planning, provides a list of assembly, easy inspection, less lead time, good better settling, improved production, gives better tool fixer design. ஸோ நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு NC பார்ட் ப்ரோக்ராம் கிடைக்குது. அது இல்லாமல் அக்யூரேட் ப்ராசஸ் பிளானிங் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் ப்ரொவைட் அசம்பிளி கிடைக்குது. ஈஸி இன்ஸ்பெக்ஷனாக இருக்கு.
லெஸ் லீட் டைம், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குட் பெட்டர் ஷெட்யூலிங் கிடைக்குது, இம்ப்ரூவ் ப்ரொடக்ஷன் கிடைக்குது, பெட்டர் டூல் பிக்சர் டிசைன் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது இந்த கேம் மூலியமா, கம்ப்யூட்டர் பயன்படுத்த மூலியமா. ஸோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் பற்றி நமக்கு மேனுஃபேக்சரிங் பிளானிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் ரெண்டுமே கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இமானுவேலுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் அவர் கொடுத்ததுக்காக அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ.